السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 93 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் 94வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள், இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். அலி ஜாரிம் பக் இன்னும் முஸ்தபா அமீன் பக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இருவரும் இமாம்கள் நம்மளுக்காக வகுத்து தந்த ஒரு அழகிய புத்தகம் ஆகும். அரபி இலக்கணத்தை பயிற்சிகளுடன் நம்மளுக்கு கொடுத்துள்ளார்கள். நம் பாடத்தையும் பயிற்சிகளையும் நாம் தொடர்ந்து காணும் பொழுது அல்லாஹு தாலா இதை முழுவதுமாக அரபி இலக்கணத்தை கற்றுக்கொள்ள அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. வாருங்கள், பாடத்தை தொடர்ந்து காண்போம். படித்ததை மறக்காமல் இருப்பதற்கும் மற்றவர்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அக்ஸாமுல் முஸ்தக் என்ற பொது தலைப்பின் கீழ் 4வது பாடமான இஸ்முத் தஃலீலை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதை 3 பாடமாக பிரித்து நம்மளுக்கு நடத்தினார்கள். இஸ்முத் தஃலீல் என்றால் என்ன, அதனுடைய நிபந்தனைகளை பற்றி முதல் பாடமும், இஸ்முத் தஃலீல் எத்தனை நிலைமைகளில் வரும், 4 நிலைமையில் வரும் என 2வது பாடமும், 3வது பாடத்தில் அது என்ன அமல் செய்யும் என்பதை 3வது பாடத்திலும் நம்மளுக்கு நடத்தினார்கள். இஸ்முத் தஃலீல் என்றால் என்ன, 2 விஷயத்திற்கு ஒரு தன்மை இருக்கும். அந்த இரண்டுக்குமே அந்த தன்மை இருக்கும். ஆனால் ஒன்றை விட ஒன்று அதிகமாக இருக்கும் என்பதை காட்டுவதற்கு இஸ்மு தஃபீல் என்பார்கள். இன்னும் அதோட நிபந்தனைகள் என்ன, தஅஜ்ஜுபுக்கு வரக்கூடிய அந்த 8 நிபந்தனைகள் இந்த இஸ்மு தஃபீலுக்கு வசனு எடுக்க வேண்டும் என்றால் அந்த 8 நிபந்தனைகள் இதற்கும் வர வேண்டும். தஅஜ்ஜுபுடைய வசனுக்கு 8 நிபந்தனைகள் படித்தோம். அதே 8 நிபந்தனைகள் வந்தால்தான் என்ன செய்ய முடியும், இஸ்மு தஃபீலுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், இந்த வசனில் கொண்டு வர முடியும். அப்படி அந்த 8 நிபந்தனைகள் இல்லை என்றால் அஷத்து அக்சர் என்று கொண்டு வந்து நம்ம எதை நாடுகிறோமோ அதை மஸ்தராக பின்னாடி கொண்டு வர வேண்டும் என்று நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இதுதான் நிபந்தனைகள். 4 நிலைமைகள். இஸ்மு தஃலீல் 4 நிலைமைகள்ல வரும். என்னென்ன நிலைமைகள்? அலிஃப்லாம் இல்லாமல் இலாஃபத் இல்லாமல் வருவது முதல் நிலைமை. 2வது இலாஃபத்தில் நக்கிராவின் பக்கம் இலாஃபத்தில் வருவது. 3வது மாரிஃபாவின் பக்கம் இலாஃபத்தில் வருவது. 4வது அலிஃப்லாமுடன் வருவது. இதில் முதல் நிலைமையில் அலிஃப்லாமும் இலாஃபத்தும் இல்லாமல் தனிமையாக இருந்தால் அது எப்பொழுதுமே முஃப்ரதாக வரும். அதே போல முதக்கராக வரும். அதே போல நக்கிராவின் பக்கம் இலாஃபத்துடன் வந்தால் அப்பொழுது முஃப்ரதாக வரும், முதக்கராக வரும். மற்ற நிலைமைகளில் என்னது, அலிஃப்லாமுடன் வந்தால் அது முன்னாடி உள்ளதற்கு மௌசூஃபுக்கு தோதுவாக தான் வரும். ஒரு மரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்டால் அந்த நிலைமையில் நம்ம தோதுவாகவும் கொண்டு வரலாம், முன்னாடி உள்ளதற்கு தோதுவாக கொண்டு வரலாம், தோது இல்லாமல் முஃப்ரத் முதக்கராகவும் கொண்டு வரலாம் என 4 நிலைமைகளை பார்த்தோம். கடைசியாக அமல். அது என்ன அமல் செய்யும் என்று பார்க்கும் பொழுது லாஹிரா என்னது, முஸ்தத்திரான அமீருக்கு அது என்ன செய்யும், ஃபாயில் என்ற அடிப்படையில் ரஃபா செய்யும். வெளிப்படையாக இது அமல் செய்யுமா என்று கேட்டால் அமல் செய்யும். அதுக்கு நிபந்தனைகள் இருக்கிறது. முதலாவது, அந்த இஸ்மு தஃலீலுக்கு முன்னாடி நஃபியோ இல்லை இஸ்திஃபாமோ அல்லது நஹியோ வந்திருக்க வேண்டும். அந்த இஸ்மு தஃலீலோட இடத்தில் ஒரு அதே இஸ்மு தஃலீல் கொடுக்கக்கூடிய அதே அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபேலை போட முடிய வேண்டும். இன்னும் அது எதற்கு ரெஃபர் செய்ததோ வெளிப்படையான அந்த வார்த்தை அந்நிய வார்த்தையாக வேண்டும். அப்படி என்றால் முன்னாடி போயிருக்க கூடாது, பின்னாடிதான் வரணும். 4வது, தன்னை விடவே சிறப்பாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்போ முஃபல்லல் அலிஹி, இந்த மர்ஃபூஆ நம்ம எது ரெஃபர் செய்யறோமோ அதுதான் முஃபல்லல் அலிஹிவாக இருக்க வேண்டும் என்று நாம் தெளிவாக பாடத்தில் கண்டுவிட்டோம். வாருங்கள், இப்பொழுது அதோடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம். இப்ப பயிற்சி 5 கவனியுங்கள். என்ன கேட்கிறாங்க, இஜ்அல் குல்ல இஸ்மின் மினல் அஸ்மாஇல் ஆத்தியதி, பின்வரும் இஸ்முகளிலிருந்து ஒவ்வொரு இஸ்மையும் ஆக்கு. முஃபல்லலன் மஜ்ரூரன் பி மின், மின்னை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட நிலையில் உள்ள முஃபல்லலாக ஆக்கு. அப்ப மின்னுக்கு அப்புறமா வரக்கூடியதுதான் என்னது, முஃபல்லல். முஃபல்லல் என்றால் விளக்கம் நம் பாடத்திலே கூறிவிட்டோம். அதாவது 2 தன்மையை நாம் ஒப்பிடும் பொழுது எதற்கு அந்த தன்மை குறைவாக இருக்கிறதோ, இப்ப சிங்கத்தை விட இவன் பலமானவன், ஜெயிது சிங்கத்தை விட பலமானவன். இப்ப இருவருக்கும் பலம் இருக்கும் பொழுது யாருக்கு அதிகம் இருக்கிறது, ஜெயிதுக்கு அதிகம் இருக்கிறது, யாருக்கு கம்மியாக இருக்கிறது, சிங்கத்திற்கு கம்மியாக இருக்கிறது என்று நாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் கூறுகிறேன். அப்ப ஜெயிது சிங்கத்தை விட பலமானவன் சொல்லும்போது பலம் இருவருக்கும் இருக்கும் பொழுது அந்த பலம் கம்மியாக யாருக்கு இருக்கிறது, சிங்கத்திற்கு. இந்த வாசகத்தின் அடிப்படையில் யாருக்கு கம்மியா இருக்கிறது, சிங்கத்திற்கு கம்மியாக இருக்கிறது. அதுதான் முஃபல்லல் என்று நாம் பார்த்தோம். எனவே பின்வரும் வார்த்தைகளை எல்லாம் என்ன செய்ய வேண்டும், முஃபல்லலாக ஆக்க வேண்டும். எது மின்னை கொண்டு ஜரு செய்யப்பட்ட நிலையில் உள்ள முஃபல்லலாக ஆக்கு. வஅத்தீனும் கொண்டு வா கபலஹு, அதற்கு முன்னால் அந்த முஃபல்லலுக்கு முன்னால் பி இஸ்மி தஃலீலின் முனாசிபின், பி இஸ்மி தஃலீலின் முனாசிபின், தோதுவான இஸ்மு தஃலீலை
அதற்கு முன்னால் கொண்டு வா. எதற்கு முன்னால்? அந்த முஃபல்லலுக்கு முன்னால் தோதுவான இஸ்மு தஃபீலை கொண்டு வா. சரியா? வாருங்கள் இதற்கு உங்க கேட்டதை போல் நாம் என்ன செய்வோம், பதிலை பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இஸ்மு தஃபீல் முஃபல்லலாக ஆக்குவோம், அதுக்கு ஏத்த இஸ்மு தஃபீலை கொண்டு வருவோம். பயிற்சி 5 பதிலை பாருங்கள். முதலாவது அல் ஜம்ரு. அதுக்கு பாருங்க, அஹர்ரு மினல் ஜம்ரி, கனலை விட சூடானது. கனலை விட மிகவும் சூடானது. கனல் ஜம்ருன்னா என்னது? கனல், அந்த தீப்பொறியில இருந்து வரக்கூடிய அந்த நெருப்பு இது பொறி இருக்கிறது அல்லவா, அதுதான் ஜம்ரு. அந்த ஜம்ரு, அந்த கங்கு, அந்த கங்கை விட என்னது? மிகவும் சூடானது. இப்ப அதுக்கப்புறமா பாருங்க, நா- அஹ் இப்ப ரெண்டாவது நஆமத்துன்னு சொல்றாங்க. நஆமத்னா நெருப்புக்கோழி. அப்ப அதுக்கு பாருங்க, அஜ்பனு மின் நஆமத்தின், நெருப்புக்கோழியை விட மிகவும் கோழையானவன். சரியா? அந்நஜ்முனா நட்சத்திரம். அலா மினன் நஜமி, நஜ்மினா மினன் நஜ்மி, நட்சத்திரத்தை விட உயர்ந்தவன். அப்புறம் பாருங்க, அல் ஜபல், ஜபல்னா மலை. எல்லாத்துலயும் பாத்தீங்க, மின்னுக்கு அப்புறமா முஃபல்லலா கொண்டு வந்திருக்கோமா, மின்னுக்கு அப்புறமா வரதானே முஃபல்லலே. அதுக்கு தானே சூடு இருக்கு, ஜம்ருக்கும் சூடு இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒண்ணு போயிருக்கும், அதுக்கும் சூடு இருக்கும். அப்ப இது கம்மியா இருக்கு, அந்த கம்மியா இருக்கிறது தான் மின்னுக்கு அப்புறமா கொண்டு வரணும், அதான் முஃபல்லல். சரியா? அப்போ முஃபல்லலா கொண்டு வந்திருக்கோமா, எல்லாம் மின்னுக்கு அப்புறமா மஜ்ரூரா கொண்டு வந்திருக்கோமா. சரியா? இப்ப பாருங்க, அல் ஜபலு. இப்ப ஜபலுக்கு பாருங்க, அவ் அருமின் அல் ஜபலி, அஹ் மலை, மலையை விட கரடு முரடானதாக இருக்கிறது. அடுத்து பாருங்க பாருங்க, அஹ் அஸ்ஸமு அல், அஸ்ஸமு அல் படிக்கணும், அஸ்ஸமு அல் அவுஃபா மின சமவு அலி. சரியா? சமூகல் என்பவரை விட மிகவும் என்னது நிறைவேற்றக்கூடியவர். சமூகல் என்பவரை விட மிகவும் என்ன செய்பவர்? நிறைவேற்றக்கூடியவர். இப்ப வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கு என்ன சொல்லுவாங்க? சமூகல்பாங்க. சரியா? அப்ப சமூகலை விட மிகவும் நேர்மையாக இருப்பவர் அந்த நபர். சமூகல் என்ற நபரை விட மிகவும் நேர்மையாக அனைத்தையும் நிறைவேற்றக்கூடியவர். இப்ப அடுத்தது பாருங்க, அல் கத்தாத்து. கத்தாத் என்றால் சிறிய மணல். சரியா? அஹஃபு மின் பத்தாத்தின், சிறிய மணலை விட. சரியா? மணல், சிறிய மணல் கௌதாரியை விட லேசானது. இப்ப சிறிய மணல் கௌதாரி, கத்தாத்துனா கௌதாரி நமக்கு தெரியும், காடை கௌதாரின்பாங்கல்ல. கத்தாத் என்றால் அந்த கௌதாரிக்கு தான் கத்தாத் என்பார்கள். அஹஃபு மின் கத்தாத்தத்தின், அந்த சிறிய மணல் கௌதாரியை விட லேசானது. சரியா? அப்ப கத்தாத்துனா சிறிய மணல் கௌதாரி. அப்புறம் பாருங்க, இஃபாஅத், இஃபாஅத்துல் ஃபஜ்ரி. இப்ப விடியற் காலத்தில், விடியற் காலையில், இஃபானா தூக்கம். சரியா? பாருங்க, அஹ்தஉ மின் இஃபாஅத்தில் ஃபஜ்ரி, விடியற் காலையின் தூக்கத்தை விட அதிகம் அமைதியானது. அது ஆனா மிக அமைதியா இருக்கிறதுக்கு அஹது என்பாங்க. சரி, மிகவும் அமைதியானது. எதை விட? ஆஹ் விடியற்காலையின் அந்த ஆஹ் இத அமைதி தூக்கத்தை விட. சரியா? எகுஃபாத்துக்கு அகுஃபா யுகுஃபில இருந்து வந்ததுதான் என்னது? எகுஃபா. அதுல இருந்து எகுஃபா அத், அதற்கு என்ன சொல்லுவாங்க? அந்த நேரத்து தூக்கம் என்பார்கள். சரியா? அதான் ஃபஜர்னா விடியற்காலை, விடியற்காலத்தின் தூக்கம். அதுக்கப்புறமா பாருங்க, அல் அஹ்னஃப். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அஹ்கமு மினல் அஹ்னஃபி. எப்படின்னு சொல்லலாம்? அஹ்னஃபுக்கு அஹ்னஃப் என்று பெயரே. சரியா? இது ஒரு பெயரை குறிக்கும். அஹ்னஃப் என்பது ஒரு பெயரையும் குறிக்கும். அந்த பெயராக நாம் சொன்னோமே என்றால் இந்த இடத்தில் மிகவும் சட் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா மேல சமவு அல்னவங்கள, அந்த சமவு அல் என்பது ஒரு ஷாயிரை குறிக்கிறது, ஒரு கவிஞர். அந்த கவிஞர் யகூதி கவிஞர். அவர் என்ன செய்வார்? எல்லாத்தையும் கரெக்டாக நிறைவேற்றுவார். அதனால்தான் அந்த கவிஞரை ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு உதாரணமாக சமவு அலை கூறுவார்கள். இங்க அதே போல அஹ்னஃப் என்பவர்கள், அஹ்னஃப் இப்னு கைஸ் என்பவர்களை குறிக்கும் என்கிறார்கள். சரியா? இப்ப அவரும் யார் என்று கேட்டீர்கள் என்றால் மிகப்பெரிய இமாம் தான். சரியா? அஹ்லுல் ஈராக்கில் பிறந்த ஒரு மிகப்பெரிய இமாம். ஓகேவா? அப்ப அந்த ஒரு இமாம் மிகவும் நுட்பமானவர், தெளிவானவர். அந்த இமாமையுடன் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த அல் அஹ்னஃப் இப்னு கைஸ் என்ற அந்த நபரை விட மிகவும் மதிநுட்பமானவர் அப்படின்னு சொன்னா என்னவாகும்? நன்றாக இருக்கும். சரியா? அப்ப இப்படியும் நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். சரியா?
அப்ப அடுத்து பாருங்க சஅலபு. என்ன செய்ய போறோம்? சஅலபுவை பார்க்க போகிறோம். இப்ப சஅலப் என்றால் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். என்னது அது? நரி. அம்கரு மின சஅலபி. நரியை விட மிகவும் சூழ்ச்சியானவன். அல்லைல் அஸ்கனு மினல் லைலி. லைனா இரவுதான், இரவை விட மிகவும் அமைதியானது. சரியா? அடுத்து பாருங்க அசதுன். அசது பாருங்க. அசதுன் என்ன சொல்லியிருக்காங்க? அஸ்ஜஉ மின் அசதின். சிங்கத்தை விட என்னது வீரமானவன். சரியா? அப்ப எல்லாமே முஃபல்லலா மின்னுக்கு அப்புறமா முஃபல்லலா தானே கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்க ஹாத்தம். ஹாத்தம் என்பவர்கள் எப்படி இதற்கு ஃபேமஸோ, வாக்குறுதி நிறைவேற்றுவதில் ஃபேமஸோ, அல் அஹ்னஃப் என்பவர்கள் மதி நுட்பத்தில் ஃபேமஸோ, அதே போல ஹாத்தம் என்பவர்கள் எதில் ஃபேமஸ், பிரபலமானவர்கள் என்றால் கொடை கொடுப்பதில் ஃபேமஸ். நம்ம பாரி வள்ளல் பாரின்னு தமிழ்ல சொல்றோம்ல, அந்த வள்ளல் பாரி தமிழ்ல சொல்ற மாதிரிதான் இது. என்னது? ஆஹ் அரபில ஹாத்தம். அவங்க ரொம்ப ஃபேமஸ். கொடை கொடுப்பதில் அவங்களோட ஒப்பிட்டு பேசுவாங்க. பாருங்க அக்ரமு மின் ஹாத்தமின். ஹாத்தமுத்தா என்ற அந்த கொடை கொடுக்கும் வள்ளலை விட மிகவும் சங்கையானவர். அடுத்து பாருங்க அஸ்ஸஹ்மு. அப்ப அஸ்ஸஹ்மு என்றால் அஸ்ரஉ மின ஸஹ்மி. ஆஹ் அம்பை விட மிகவும் வேகமானது. சஹம் என்றால் அம்பு. அடுத்து பாருங்க தாவூஸ். தாவூஸ் என்பது என்னது? அஸ்ரா அஸ்ஹா மின தாவூசி. மயிலை விட அதிக என்னது? மிகவும் பெருமிதமானது. மிகவும் அழகாக இருப்பதாய் இருக்கும். பிரகாசம். தாவூஸ் மயில். மயில் எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா தானே இருக்கும். அதை விட இது என்னது? பெருமிதமாக மிகவும் அழகாக இருப்பதா இருக்கும். சு- என்னது இது? சஹ்பான் படிக்கணும். சஹ்பானன்னு படிக்கணும். சரியா? அஃப்ஸஹு மின் சஹ்பான. சஹ்பான் என்பவரும் எதில் ஃபேமஸ் ஆனவர்? நாவன்மையில் ஃபேமஸ் ஆனவர். ஃபசாஹத் பலாகத்தில் மிகவும் பிரபலியமானவர் சஹ்பான். இதுக்கு முன்னாடி உள்ள பயிற்சிகளிலே சஹ்பான் அவர்களை குறிப்பிட்டிருந்தார்கள். அரபியர்கள் இவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? அஹ் ஒப்பிட்டு பேசுவதில் ஒவ்வொரு கலையிலையும் ஒவ்வொருவரை ஒப்பிட்டு பேசுவார்கள். அதே போல் ஃபசாஹத் பலாகத், அதே போல தெளிவாக பேசக்கூடிய நாவன்மை மிக்கவர்களில், இடத்துக்கு தோதுவாக பேசுபவர்களில் இவர்கள் மிகவும் யாரு? மிகவும் உயர்ந்தவர்கள், பிரபலமானவர்கள். அதனால்தான் என்ன செய்துள்ளார்கள்? இங்கே சஹ்பான் அவர்களை குறிப்பிட்டுள்ளார்கள். சஹ்பானை விட, அவர்களை விட அதிக தெளிவானவர், நாவன்மை தெளிவாக பேசுவதில் மிகவும் திறமையானவர். அடுத்து பாருங்க அந்நசீம். அந்நசீம் என்றால் அதுக்கு பின்னாடி கொண்டு வராங்க பாருங்க. அன் அரக்கு மினன் நசீமி. நசீம் என்றால் தென்றல். தென்றலை விட மிகவும் மென்மையானது. சரியா? அடுத்து பாருங்க ஃபலகு சுபுஹி. சுபுஹ் என்றால் தெரியும், காலை பொழுது. அப்ப காலை பொழுது விடிவது. சரியா? அஷத்து பயாலன் மின் ஃபலகை சுபுஹி. விடியலின் அந்த ஃபலக், அந்த பிளவு. ஃபலக்னாசன் என்னது? பிளவுவது. விடியல் பிளந்து வருவது. அப்ப இவ்வளவு வெள்ளையாகும். விடியல் பொழுது புலந்து வருவது எவ்வளவு வெள்ளையா இருக்கும். அப்ப அந்த விடியல் பொழுது பிளவு பிளப்புவதை பிளவு பிளவு பிளவை விட, அந்த விடியல் பொழுதின் பிளவை விட மிகவும் வெள்ளையானதா இருக்கும். அந்த விடியல் பொழுதின் பிளவை விட மிகவும் வெண்மையானதா இருக்கும். அடுத்து பாருங்க பைத்துல் அன்கபூத். எட்டுக்கால் பூச்சியின் வீடு. அவுஹனு மின் பைத்தில் அன்கபூத். எட்டுக்கால் பூச்சியின் அந்த சிலந்தியின் வீட்டை விட மிகவும் பலவீனமானது. அடுத்து பாருங்க அல் பர்கு. பல்க் என்றால் எனது? மின்னல். அல் மஉ மினல் பர்கி. பர்க் என்றால் மின்னல் தான். மின்னலை விட அதிகம் பிரகாசமானது. சரியா? அடுத்து பாருங்க கடைசியா லம்ஹுல் பஸ்ரி. அப்ப லம்ஹுல் பசரி அப்படின்னா என்ன? அஸ்ரஉ மின் லம்ஹில் பசரி. கண் இமைப்பதை விட மிகவும் விவேகமானது, வேகமானது, அதிவேகமானது. அப்ப எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டோம்? முதல்ல கொண்டு வந்தோம். அதுக்கு தோதுவான இஸ்மு தஃப்லீலும் நம்ம சொல்லிட்டோம். சரியா? இப்ப வாருங்கள் ஆறாவது பயிற்சியை பார்ப்போமா? இப்ப ஆறாவது பயிற்சி என்ன சொல்றாங்க? இந்த இருக்கு பாருங்க ஆறாவது பயிற்சியின் கேள்வி. பயிற்சி 6. ஹாத்தில் அஃஆல் المالية التي صيغت من مصادرها أسماء التفضيل الواردة في الأمثلة الآتية. பின்வரும் உதாரணங்களிலே
வரக்கூடிய இஸ்மு தஃபீல்கள் எந்த மஸ்தர்களில் இருந்து சீகா எடுக்கப்படுமோ அத்தகைய மாதியான ஃபேல்களை கொண்டு வா. இப்ப பின்வரும் உதாரணங்களிலே உள்ள இஸ்மு தஃப்லீல்கள் இருக்கிறது அல்லவா, ஆமனு அஜ்மஉ அஸ்ஜானு, இந்த இஸ்மு தஃப்லீல்கள் எந்த மஸ்தர்களில் இருந்து சீகா எடுக்கப்படும், எந்த ஃபேல்களிலிருந்து, எந்த ஃபேல்களின் மஸ்தர்களில் இருந்து சீகா எடுக்கப்படுமோ அத்தகைய மாலியான ஃபேல்களை நீ கொண்டு வா. இப்ப ஆமனன்றது, ஆமனு என்ற இஸ்மு தஃப்லீல் எந்த மஸ்தர், எந்த மாதியான ஃபேலின் மஸ்தரிலிருந்து எடுக்கப்படும் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அந்த ஃபேலை நம்ம சொல்லணும். சரியா? இப்ப அஜ்மான்றது எந்த மஸ்தர்ல இருந்து, எந்த ஃபேலுடைய மஸ்தர்ல இருந்து எடுக்கப்படும், அந்த மாதிரியான ஃபேலை நம்ம கொண்டு வரணும். அப்ப அஜ்மஉ என்பது ஜமஅல இருந்து வந்துச்சு. இப்ப நம்ம பதில் பார்க்க தான் போகிறோம். ஒவ்வொன்றும் எந்த ஃபேலின் மஸ்தரில் இருந்து எடுக்கப்பட்டதோ அந்த ஃபேலை நாம் குறிப்பிட வேண்டும். சரியா? மாலியான ஃபேலை கொண்டு வர வேண்டும். சும்ம ஸ்தஅமில் ஹாதிஹில் அஃஆல ஃபீ ஜும்லத்தின் தாமத்தின், பிறகு இந்த ஃபேல்களை பயன்படுத்து, ஃபீ ஜும்லத்தின் தாமத்தின், எதிலே பயன்படுத்து, பரிபூர்ணமான வாசகங்களிலே பயன்படுத்து. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், ஃபேல் எடுக்கணும். அதுக்கப்புறமா அது பரிபூர்ணமான வாசகங்கள்ல வச்சு என்ன செய்யணும், பயன்படுத்த வேண்டும். சரியா? வாருங்கள், இப்பொழுது அவர்கள் சொன்னதை போல் நாம் 6வது பயிற்சியை பார்ப்போமா? இப்ப 6வது பயிற்சியில் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அதனுடைய பதில் இங்கே இருக்கிறது. அப்ப ஆமனு மின் ஹமாமி மக்கத. இப்ப ஹமாமி மக்கானா என்னது? மக்காவின் புறாவை விட அதிக பாதுகாப்பானது. மக்காவின், ஹமாம் என்றால் புறா, ஹமாமி மக்கத்தன மக்காவின் புறாவை விட மிகவும் பாதுகாப்பானது. ஆமனு என்பது இஸ்மு தஃபீல். அது எந்த எந்த ஃபேலின் மஸ்தரு, அந்த ஃபேலை தானே குறிப்பிட சொன்னாங்க. ஆமீன, மாலியான ஃபேலை கேட்டாங்கல்ல, அதான் அந்த இஸ்மு தஃபீலுடைய மாலியான ஃபேல் என்னவா வரும், ஆமீன, பாதுகாப்பாக இருந்தான். சரியா? இதோடைய அர்த்தம் என்னது பாருங்க. மன் அமீனல் உகூபத அஸா அல் அதப. அப்ப தண்டனையை பற்றி, தண்டனையிலிருந்து யார் அச்சமின்றி இருப்பானோ, நிம்மதியாக இருப்பானோ, அதை பத்தி கவலைப்படாம நிம்மதியா இருப்பானோ, அவன் அப்படி இருந்தால் அசா அல் அதப, ஒழுக்கத்தை அவன் கெடுத்துக் கொள்வான். இப்ப தண்டனையை பத்தி பயப்படாம என்ன செஞ்சிருவான், என்ன வேணா செய்வான்னு, ஒழுக்கமே கெட்டு போயிரும்ல. இப்ப தண்டனையிலிருந்து யார் அச்சமின்றி இருப்பானோ, அசா அல் அதப, அவன் ஒழுக்கத்தை என்ன செய்து விடுவான், கெடுத்து விடுவான். இப்ப அடுத்து பாருங்க, 2வது என்ன சொல்றாங்க, அஜ்மஉ அஜ்மஉ மின் நஹ்லத்தின். இப்ப அப்ப ஒன்று இணைக்கக்கூடியது, மின் நஹ்லத்தின், தேனியை விட அதிகம் ஒன்றிணைக்கக்கூடியது. சரியா? அடுத்து பாருங்க. அப்ப இதோடைய மாலியான ஃபேல் ஒன்று, அஜ்மஉ ஜமஅ, என்னன்னு வரும், ஜமஅன்னு வரும். ஒன்றிணைத்ததான், ஒன்றிணைத்தான், ஒன்றிணைத்தது. அதுக்கு ஒரு வாசகம் கேட்டாங்கல்ல, அது இங்க இருக்கு பாருங்க. ஜமஅ ஜமஅ ஜமஅன் நஹ்லு அர்ரஹீக மின ஸுஹூரி. தேனீ பூக்களில் இருந்து தேனை சேகரித்தது. சரியா? நஹல் என்றால் தேன், பூக்களில் இருந்து, ரஹீக் என்றால் என்னது, தேனே. அப்ப பூக்களில் இருந்து தேனை ஒன்றிணைத்தது. சரியா? அடுத்து பாருங்க, அஸ்ஜா மின் ஹமாமத்தின், அதானே. அப்ப அஸ்ஜா என்றால் என்ன, மின் ஹமாமத்தின், சரி, புறாவை விட அதிக இசைக்கும் குரல் உடையவன். புறாவை விட அதிக இசைக்கும் குறை, அந்த கீதம், அந்த புறாவை விட அதிக குரல், அதிகமாக அழகிய குரல் உடையவன் அர்த்தம், புறாவை விட. இப்ப ஷஜானா கூச்சலிட்ட, என்னது, கிளி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று, தமிழ்ல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. காகம் கரைத்தது அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. அப்ப பொதுவா அந்த பறவையின் இசைக்கு ஷஜா என்பார்கள். இப்ப ஷஜானா இசைத்தது, கிளி, பறவை சத்தம் போட்டது. சரியா? இப்ப பாருங்க, ஷஜத் தாயிரு, என்ன சொல்றாங்க, ஷஜத் தாயிரு ஃபஜதப ஃபஜதபந்திபாஹனா. பறவை பாடிக்கொண்டது, பாடியது, பறவை
சத்தம் போட்டது. அதாவது ராகமான சத்தம். எதுக்கு சொல்லணும்? பறவையின் ராகமான சத்தத்துக்கு தான் சொல்லணும். இப்ப பறவை ராகமான சத்தம் இட்டது. ஜதப இன்திபாஹனா, எங்களுடைய கவனத்தை அது ஈர்த்தது. அந்த பறவை இன்திபாஹனா, எங்களுடைய கவனத்தை ஈர்த்தது. சரியா? அடுத்து பாருங்க, அஸ்பது மின் ரல்வா. அப்ப ரல்வா என்றால் மலை. மலையின் பெயர் தான் ரல்வா. இப்ப ரல்வா என்ற மலையை விட மிகவும் அதிக உறுதியானது. இப்ப சபத்தனா உறுதியானதுன்னு அர்த்தம். ஆஹ் இதோடைய இஸ்மு தஃப்லீலுடைய ஃபேலி தான். அடுத்து அதுக்கு ஒரு ஆஹ் வாசகம். சபத்தல் ஜெய்ஷு அமாமல் அஅதாஇ, விரோதிகளுக்கு முன்னால், எதிரிகளுக்கு முன்னால் படை உறுதியாக நின்றது. அடுத்து பாருங்க, அஜ்ர உமின் லைசின். சரியா? இப்ப அஜ்ரனா துணிச்சல்னு அர்த்தம். அப்ப என்ன சொல்ல வராங்க? மின் லைஸ். லைஸ் என்பது ஒரு சிங்கத்திற்கான வேறொரு பெயர். இப்ப சிங்கத்தை விட மிகவும் துணிச்சலானவன். இப்ப அதற்கான என்னது, ஒரு ஃபேல் கேட்டார்கள் அல்லவா? அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஜரு துணிச்சலானான். இப்ப அதுக்கு பாருங்க, ஜரு தாலிபு அலா உஸ்தாதிஹி, மாணவன் தன் அந்த மாணவனை பார்த்து மிட்டணும், தன் ஆசிரியரின் மீது துணிச்சல் பெற்றான். தன் ஆசிரியரின் மீது என்ன செய்தான்? துணிச்சல் பெற்றான். சரியா? இப்ப அடுத்து பாருங்க, அஜ்தா மினல் கைசி. கைஸ் என்றால் உம், மலைக்கு கைஸ் என்பார்கள். இப்ப அஜ்தான மிகவும் பயனுள்ளது. மலையை விட, அஜ்தா மினல் கைசி, மலையை விட மிகவும் பயனுள்ளது. அப்ப இதோடைய ஃபேலு, மாலியான ஃபேல் ஜதா, பயனளித்தது. அப்ப இங்க பாருங்க, இங்க என்ன சொல்றாங்க? ஜதல் கினா அலல் ஃபகீரி. ஜதல் கனியு, செல்வந்தர் ஏழையின் மீது நன்மை செய்தார், பயனளித்தார். சரியா? அடுத்து பாருங்க, அஹ்தரு மின் திக்பின். அஹ்தர்னா மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறார். யாரை விட? மின் திக்பின். திக்ப் என்றால் என்னது, ஓநாய் தானே? ஓநாய் விட மிகவும் எச்சரிக்கையானது. அப்ப அதோடைய ஃபேல் பாருங்க, எச்சரிக்கையானான் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும்னு அந்த ஃபேல். ஹதீர, எச்சரிக்கையானான். ஹதிர ரஜுலு மின் கரீனிஹி, மனிதன் தன் நண்பனிடமிருந்து மிகவும் அஹ், தன் நண்பனிடமிருந்து எச்சரிக்கையானான். சரியா? அடுத்து பாருங்க, அஹ்காமின் கிருதின். கிருது. அப்ப அஹ்காமின் கிருதின், கிருது என்றால் குரங்கு. குரங்கை விட அதிகம் நடிக்கும் திறன் கொண்டவன். அஹ்கானா நடித்து காட்டியது, நடித்து காட்டுதல். இப்ப குரங்கை விட அதிகம் நட நடிக்கக்கூடியவன். இப்ப ஹக்கானா நடித்தான் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப ஒரு விஷயத்த நடித்து காட்டுதல், அப்படியே பின்பற்றுவது, சொன்னதை அப்படியே திருப்பி சொன்னாலும் என்ன செய்வாங்க? ஹக்கா என்பார்கள். இப்ப ஒரு குரங்கு பாத்தீங்கன்னா, நம்ம செய்யறதையே அப்படியே திரும்பி செய்யும். அது அப்படியே நடித்து காட்டும். அப்ப ஒண்ணு செஞ்சு அதை அப்படியே எடுத்து சொன்னா அதுக்கு பேர் அஹ்கா என்பார்கள். இப்ப குரங்கு அப்படித்தானே செய்யும். அந்த குரங்கு நம்ம நம்ம பார்த்தா தெரியும். அந்த குரங்கோட நம்ம போய் அந்த மலைகள்ல, அஹ், அந்த மாதிரி இடங்கள்ல போய் நம்ம செய்யறத அதுகிட்ட போய் ஒண்ணு செஞ்சோம்னா அது அப்படியே செய்யும். அப்படியே காப்பி பண்ணி அதே மாதிரி செய்யும். ஆனா அப்ப அந்த குரங்கை விட அதிகம் நடிக்கக்கூடியவன். ஹக்கானா அப்படியே சொன்னதை, நடந்ததை அப்படியே எடுத்து சொன்னான். ஹக்கானா என்னது? ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னாலும், முடிந்ததை அப்படியே எடுத்து சொன்னாலும் சரி, இல்லாட்டி அப்படியே நடித்து காட்டினாலும் சரி, ஒரு விஷயத்தை முடிந்ததை அப்படியே எடுத்து சொன்னால் அதுக்கு ஹக்கா என்பார்கள். சரியா? அப்ப ஆஹ் அப்ப அதுதான் இங்க அதோடைய மாதிரியான ஃபேல் கேட்டாங்க. அதுதான் இங்க என்ன செஞ்சிருக்காங்க? கொடுத்திருக்காங்க. ஹக்கா. சரியா? கதை சொன்னார், இல்லாட்டி அப்படியோ சொன்னதையே அப்படியே நடித்து காட்டினார் அர்த்தம். இப்ப இங்க பாருங்க, அதுக்கு ஒரு வாசகம். ஹக்காலி அபி ஹிகாயத்தன் ஜமீலத்தன், என் தந்தை எனக்கு கதை சொன்னார், அழகிய கதையாக ஒரு கதை சொன்னார். அப்ப அதான், ஒரு நடந்தது அப்படியே எடுத்து சொன்னாலும் ஹக்கான்னு சொல்லலாம், இல்ல அப்படியே நடித்து காட்டினாலும் என்னன்னு சொல்லலாம்? ஹக்கான்னு சொல்லலாம். அலா மின சமாஇ, வானத்தை விட உயர்ந்தது. இப்ப பாருங்க, அலா
அலாவுடைய இது என்னது? அலா மாலியான ஃபேல் உயர்ந்தது. அலத்தி அலத் மக்கானத்துல் உலமாஇ உலுவன் கபீரா. இப்ப அறிஞர்களுடைய இடம் அந்தஸ்து மிக பெரும் உயர்வாக உயர்ந்தது. இதோடைய பயிற்சிகள் அனைத்தையும் நாம் என்ன செஞ்சிட்டோம், பார்த்துட்டோமா? அல்ஹம்துலில்லாஹ், இந்த பயிற்சி இதுடன் முடிந்து விட்டது. வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பாடத்தை அடுத்த பயிற்சிகளை காண்போம். கிட்டத்தட்ட நாம் 6 பயிற்சிகளை முடித்து விட்டோம். இன்னும் நிறைய பயிற்சிகள், இன்னும் பாதி பயிற்சிகள் இருக்கின்றன. அதையும் தொடர்ந்து காண்போம். இப்ப இதை நாம் காணும் பொழுதுதான் ஒவ்வொரு இஸ்மு தஃப்லீல் எவ்வாறு வருகிறது, அதில் மாலியான ஃபேல் எப்படி இருக்கும். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், இந்த அஃஅல் வஸன்ல இருந்தாவே அது 3 எழுத்து ஃபேல்களாக தான் இருக்கும் என்று. அதனால் நாம் குழம்ப வேண்டாம். இஸ்மு தஃப்லீல் வஸ்னில் வந்து விட்டாலே அது 3 எழுத்து ஃபேலில் தான் வரும். இல்லை என்றால் அது அஃஅல் வஸனே வராது. அதுக்கு அஷத்து அக்ஸருன்னு போட்டு பின்னாடி மஸ்தரா தான் கொண்டு வருவோம். அதனால நம்ம யோசிக்காம முடிவு செஞ்சிடலாம். என்னது? அஃஅல் வஸன்ல வரக்கூடிய இஸ்மு தஃப்லீலின் மாலி எப்படிதான் இருக்கும்? 3 எழுத்தை சார்ந்ததாக தான் இருக்கும். இங்க பாருங்க, அமீன, ஜமஅ, ஷஜா, சபத, ஜதான்னு என்னவா இருந்துச்சு? எல்லாம் 3 எழுத்தா தான் இருந்துச்சு. சரியா? அதனால நம்ம ஈஸியா என்ன செஞ்சிருக்கலாம்? முடிவு பண்ணிடலாம் 3 எழுத்து தான். இந்த பயிற்சிகளின் மூலம் இதெல்லாம் நமக்கு பாடம். என்னது? ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொரு பாடம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கின்றன. முந்தைய பாடங்களிலிருந்து ஒவ்வொரு பயிற்சியிலும் அதை மட்டும் குறிப்பிட்டு நமக்கு கொடுக்கிறார்கள். சரியா? நம்ம அதனால தான் பயிற்சியை நம்ம என்ன செய்யணும்? தொடர்ந்து பார்க்க வேண்டும். வாருங்கள், பயிற்சிகளையும் தொடர்ந்து காண்போம். இதன் மூலம் முழு பயனை அடைவோம். அல்லாஹு தாலா இது அனைத்தும் விளங்குவதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.